அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் ஆத்திச்சூடி. அம்ம ஒன்னாரை தேரேல். ஒன்னார் என்றால் பகைவர். பகைவரோடு எப்பொழுதும் நம்பி அவர்களோடு இருந்து விடாதே. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களோடு நட்பு பாராட்டி நீங்கள் உலாவும் பொழுது அவர்கள் மனதுக்குள் பழைய பகை எப்பொழுதும் நீடித்து கொண்டே ஒரு தணலாக இருந்து கொண்டே இருக்கும். அது எந்த சூழ்நிலையிலாவது உங்களை பாதிப்புக்கு உருவாக்கிவிடும். அவங்களோட ஜாக்கிரதையா இருந்துக்குங்கோ அப்படின்னு சொல்றான். நல்லது. அடுத்ததாக நம்மளுடைய சப்ஜெக்ட் ஹோமியோபதி. ஹோமியோபதியில ஜென்ராலிட்டிஸ்ல நம்ம பார்க்க போறது சென்சேஷன் ஆஃப் கோட் ஆஃப் ஸ்கின் டிரான் ஓவர் இன்னர் பார்ட்ஸ். அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல தோல் என்பது ஒரு பல்வேறு உணர்வுகளை நமக்கு கொடுக்கும். என்ன உணர்வுகள்? ஒன்று தொடு உணர்வு, டச், அந்த உணர்வு இருக்கும். இன்னொன்று வலி, பெயின், அந்த உணர்வு இருக்கும். ப்ரெஷர், அழுத்தம், அது இருக்கும். இன்னொன்று ஹீட், அதாவது சூடு, வெப்பம், அந்த உணர்வு நமக்கு தோல் காமிச்சு கொடுக்கும். இன்னொன்று குளிர், கோல்டு. இப்படி பிரதானமான உணர்வுகளை அது வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய இந்த தோல் உடம்பு என்ன பண்ணுதான், ஒரு சென்சேஷன், ஒரு கோட்டு. நம்ம இதுக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் போனால் கோட்டு போட்டுக்கிட்டு போறாங்க இல்லையா, அந்த கோட்டு போட்ட உணர்வும் அது அப்படியே அந்த கோட்டெல்லாம் இதுல செஞ்சிருப்பாங்க. மான் தோல் அந்த மாதிரியான இதுல அந்த மயிர்கால்கள் அப்படியே தடவி கொடுப்பது போன்ற ஒரு உணர்வும் நம்முடைய உடலினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல தெரியும். அப்ப எந்த அளவுக்கு டாக்டர் ஹனிமன் இந்த சென்சேஷனை அவ்வளவு துல்லியமாக பார்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வுகள் நிறைந்த நிலையில் யார் இருந்தாலும், அப்படிப்பட்ட உணர்வை யார் பெற்றாலும் அவர்களுடைய அந்த உணர்வை, அந்த இம்சையை நீக்குவதற்கு ஹோமியோபதியில சிறந்த மருந்துகள் இருக்கு. காஸ்டிகம், பாஸ்பரஸ், பல்செட்லா போன்ற மருந்துகள் உங்களுக்கு ஏற்ற ஒரு மருந்தாக டாக்டருங்க தருவாங்க. அது உங்களுடைய அந்த உணர்வை நீக்கிவிடும். உங்களுடைய அந்த இம்சையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்து விடும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.